இன்றைக்கி வந்து சிகப்பு அரிசியில் பண்ண இடியாப்பத்துக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து ஒரு சொதி ஒன்று பண்ணலாம். இந்த சொதி வந்து ரொம்ப மைல்டாக, அதே சமயத்தில் இஞ்சி, பச்சை மிளகாய் அந்த காரம் வாசனையோடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது வந்து சப்பாத்தி கூட, இட்லி தோசை கூட, சாதத்து கூட, எல்லாத்து கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிட்டு, ஒரு 5 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து இஞ்சி ஒரு நல்ல ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு வர அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய். இதை வந்து நல்லா தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு கொரப்பாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் வந்து அந்த இதுக்கே வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாயை நல்லா விரை இல்லாமல் கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ், அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை. அப்புறம் காய் வந்து நான் பட்டர் பீன்ஸை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு அதை இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 1.5 கப்பு வர அளவுக்கு 3/4 இன்ச்சு சைஸில் அதை கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கேரட்டும் வந்து 1.5 கப்பு, ஒரு உருளைக்கிழங்கு வந்து 1 கப்பு வர அளவுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். காயெல்லாம் ஒன்று போல் ஒரே மாதிரி வெட்டணும். அப்போ தான் வேகும், அது நல்லா பார்க்கவும் நல்லா இருக்கும். ஸோ காய்கறி வந்து நான் இன்றைக்கி இது மட்டும்தான் எடுத்துருக்கேன். நம்ம போடணுன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அது கூட. அப்புறம் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பை எடுத்து ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து தேங்காய் பால் வந்து 2 கப்பு தேங்காய் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3.5 கப்பு தண்ணி ஊற்றி 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த பால் வந்து 1 கப்பு அளவுக்கு வரணும். இது வந்து ஒரு 3 கப்பு அளவுக்கு 2வது 3வது பால் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஃப்ரோசன் தேங்காய்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ இது வந்து நீங்கள் கேன் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ முதல்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த இஞ்சி, பச்சை மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். இந்த இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துடணும். இது வறுத்துட்டு அரைச்சோன்னா அதோட ஃப்ளேவரே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பச்சையாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும், பட் இது வறுத்து போட்டோன்னா தான் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வறுத்து அதை எடுத்துட்டு அதே எண்ணெயிலேயே வந்து நம்ம வச்சுருக்க வெங்காயம், பச்சை வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை போட்டு வறுத்துடலாம். இங்கே சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கூட நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை போட்டு வறுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்பலாம் செவக்கணும்னு இல்லை, கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்தால் போதும். இது வந்த உடனே நம்ம காய்கறி எல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். காய்கறியை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலில் வேக வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கையும் போட்டுருவோம். நம்ம பட்டர் பீன்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுனால அது கடைசியில் பாசிப்பருப்பையும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து நான் இந்த காய்க்கு மட்டும் போடுறேன். ஏன்னா உப்பு வந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்ற போகிறதுனால அந்த பால் வந்து திரிஞ்சிடும். ஸோ அதனால் நான் இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த காய்க்கு மட்டும்தான் போடுறேன் உப்பு. ஸோ காயை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பச்சை மிளகாய், இஞ்சியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருவோம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும் காய், அப்போ தான் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அது இப்போ வந்து பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டுடலாம். இது வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக வருது. ஸோ அது வந்து அந்த
சாப்பரில் தான் நான் அரைச்சேன். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அந்த பாத்திரத்திலேயே வந்து அந்த சாப்பரை வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி அதில் இருக்க அந்த மிச்சம் இருக்க இஞ்சி பச்சை மிளகாயும் அலசி அதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம 2வது 3வது தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடுவோம். இது வந்து ஒரு 3 கப்பு அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஊற்றி நல்லா கலந்துட்டு இதை மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இந்த காய் வேகணும். ஒரு அரைலேருந்து 3/4 வேக்காடு வர அளவுக்கு இது வேக வச்சிடணும். அதனால தான் இப்போ வந்து உப்பு வந்து நம்ம நிறைய போடக்கூடாது. நம்ம இப்போ காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். அரை உப்பு தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ எடுத்துட்டு நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பு போட்டுருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு அரை வேக்காடுக்கு மேலே வெந்துடணும் அந்த காயெல்லாம். பீன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதுலேயும் தண்ணி நிறைய ஊற்றி வேக வைக்கக்கூடாது. ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நான் ஒரு 5 நிமிஷம் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சு எடுத்தேன். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அப்புறம் வந்து இந்த பட்டர் பீன்ஸ் வேக வச்சுருக்கு இல்லையா, இதையும் போட்டுக்கலாம். இந்த பட்டர் பீன்ஸ் வந்து இந்த சொதிக்கு வந்து அது ரொம்ப வெண்ணெய் மாதிரி இருக்கும் அந்த பீன்ஸு சாப்பிட்றதுக்கு. ஸோ அது வந்து நல்ல ஒரு ரிச்னஸை கொடுக்கும் இதுக்கு. ஸோ அவ்வளோதான். இதை மூடி இது வேக வச்சு ஒரு 2 நிமிஷம் எல்லாம் கலந்து வேகட்டும். அப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா உப்பு ஒரேடியாக போட்டுட்டோன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு உப்பு இருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்து ஒரு எல்லாம் கலந்து வேகணும். அது இதுக்கு வந்து இந்த திக்னஸ் கொடுக்கறது வந்து இந்த பாசிப்பருப்பு தான் வந்து இதோட திக்னஸை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் அது நல்லா வந்து தேங்காய் பாலோடு பிளெண்ட் ஆகி நல்லா வேகணும். கொதிச்ச அப்புறம் இப்போ எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் குறைஞ்சது. நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இப்போ போடுறேன். கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் திரும்பி செக் பண்ணிவிட்டு திரும்பி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ எடுத்து உப்பு பார்க்கும்போது எனக்கு உப்பு குறைஞ்சது. நீங்கள் வந்து கடைசியில் நிறுத்திட்டு கூட வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு வந்து ரொம்ப போட்டோன்னா பால் வந்து திரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நான் மொத்தமாக 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த இடத்துல தான் போடணும். இப்போ வந்து அவ்வளோதான். காய் எல்லாம் நல்லா வெந்து எல்லாம் கலந்து வந்துடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், மேலேயே வந்து எல்லா காயும் மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள், வெந்து. ஸோ அவ்வளோதான். இது வந்து இப்போ ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து ரொம்ப லோவுக்கு எடுத்துன்னு வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடுவோம். பாருங்க, ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இது நல்லா திக்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். இவ்வளோ இது இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஓரத்தில் லேசாக அந்த சூடாகி அந்த தேங்காய் பால் சூடாகி வந்தால் போதும். நிறுத்திட்டு இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது தாளிக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதெல்லாம் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டுட்டு அதை நல்லா வெடித்து உளுந்தும் செவந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை தாளித்து இதில் கொட்டிட்டோன்னா நம்மளோட சொதி வந்து ரெடி. எலுமிச்சம்பழம் ஜூஸை வந்து நம்ம இப்போ வேணும்னாலும் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா வந்து சர்வ் பண்ணும்போது ஊற்றலாம். கொஞ்சம் ஆறுன அப்புறம் அந்த எலுமிச்சப்பழ சாறு ஊற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா சில சமயம் வந்து தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும். நம்ம பாலை எடுத்து ரொம்ப நேரம் வெளியே வச்சு இருந்துட்டு சமைச்சோன்னா அந்த பால் திரிஞ்சிடும். ஸோ அதனால அந்த எலுமிச்சப்பழ ஜூஸ் ஊற்றும்போது பார்த்து ஊற்றணும். கொஞ்சம் ஆறுன அப்புறம் கூட ஊற்றலாம். அவ்வளோதான், நம்மளோட சொதி வந்து ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.